என் மகனே, என் மகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் அதிகாரம் 37:5. என் மகனே, என் மகளே, வாடிக் கிடக்கின்ற உன் வாழ்க்கை இன்றே என் ஆசீர்வாதத்தினால் பூத்துக் குலுங்கட்டும். சோர்ந்து போய்கிடக்கின்ற உன் இருதயம் இன்றே என் சந்தோஷத்தினால் பூரித்து மகிழட்டும். முடங்கிப் போய்கிடக்கின்ற என் ஜனங்கள் இன்றே என் வார்த்தைகளை மனதார உட்கொள்ளட்டும். சிறைப்பட்டு கிடக்கின்ற என் பிள்ளைகள் இன்றே என் ஆவியின் வல்லமையினால் திடன்கொண்டு பெருகட்டும். ஆவிக்குரிய திருச்சபைகள் ஆவியின் கனியினாலும் வரங்களினாலும் நிறைந்து வளரட்டும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5:17 இவ்வாறாக சொல்கிறது. இப்படியிருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டாய் என்பதற்காக மனம் உடையாதே. நீ எந்த இடத்தில் யாரால் நிராகரிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் அவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நான் உனக்குத் தரும் வாக்குத்தத்தம். கர்த்தர்தாமே உனக்கு முன்பாகப் போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31 அதிகாரம் 8